அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா. சூரியனையும் சூரிய பிரகாசத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி என்னையும் சீதையும் பிரிக்க முடியாது அப்படின்னு ராமர் சொல்கிறார். அதையே சீதையும் சொல்கிறா, ராமரையும் என்னையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ பிரித்து ராவணன் கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு கொண்டு வரலாம். என்ன சூரிய கிரணம் காலவேளை ஆச்சுன்னு தெரியறதா தெரியலையா? சூரியன்டேருந்து எத்தனை லட்சம் கிலோமீட்டர் தாண்டி அல்லது எத்தனை லட்சம் மைல் தாண்டி இங்கே வரைக்கும் இருக்கும் அது இந்த கிரணம். இருந்தாலும் அது சூரியனை விட்டு பிரிஞ்சுதான் அர்த்தமோ? சூரிய பிரகாசங்கிறது சூரியனை விட்டு பிரிஞ்சுதான் அர்த்தமோ? ஆகாது. அது மாதிரி தான் ராமரையும் சீதையும் பிரிக்க முடியாது. சூரிய கிரணம் சூரிய பிரபா அப்படிங்கிறத சீதையாகவும் சூரியன் ராமராகவும் அது மாதிரி வால்மீகி ஒரு 3-4 இடத்துல காட்டியிருக்கார். பிரபாங்கிறது சூரியனை விட்டு கீழே சூரியனை விட்டு மட்டம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இவா 2 பேரில் யார் வசதி யார் மட்டம்னே சொல்ல முடியாது. இவா 2 பேரில் சூரியன் சூரிய பிரபாங்கிற 2 பேரில் என்ன ஒரு டைமென்ஷனில் பார்த்தா சூரியன் வசத்தின்னு தோணும். ஏன்னா சூரியன் இடத்துலேருந்து தானே பிரபா வருது, பிரகாசம் வருது. அதனால் இன்னொரு டைமென்ஷனில் பார்த்தா பிரகாசம் தான் வசத்தின்னு தோணும். என்ன பிரகாசம் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் சம், பிரகாசம் இஸ் த மெட்டீரியல் காஸ் ஆஃப் சம். இந்த மொத்த பிரகாசங்களும் சேர்ந்து ஒரு பிண்டமாக ஆகாத பேர்ந்தால் சூரியனே நடக்காது. சன் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் பிரகாசம். சூரியனுடைய சூரியத்துவம் போயிடும் பிரகாசம் இல்லாத போச்சுன்னு. அப்போது இது இன்செப்பரபிள். இதில் எது வசத்தி எது தாழ்த்தின்னு பேசுகிறதுக்கே இல்லை. நம்ம